ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எடு ஃபார் லைஃப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு இன்வெஸ்ட் ரைட் வேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் நம்பர் 3. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா, ஏன்னா அதில் கீ பாயிண்ட்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டோம். எந்த மாதிரி கம்பெனி ஃபீச்சர்ஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் ஷேர் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இறங்கிட்டோம்னாலே நியூஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பாக டெய்லி படித்தே ஆகணும். அதுவும் கம்பெனிஸ் பற்றி, அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்டேட்டட் நாலேஜ் அபவுட் கம்பெனிஸ் இருந்தால் தான் நம்ம பிளான் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அது தவிர டிவி சேனல்ஸ் லைக் ET Now, CNBC இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஷேர் ப்ரைஸ் மூமெண்ட்டை கிளியராக காமிப்பாங்க. ப்ளஸ் கம்பெனி பட்ட நியூஸும் அதில் தெரியும். அப்புறம் NSEindia.com, BSEindia.com அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைனில். அப்புறம் ஃபோன்லனா ET Now ஆப் அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் கம்பெனி சம்மந்தமான நிறைய ரீசன்ட் நியூஸ் என்ன எல்லாமே கிளியராக வரும். அப்புறம் பியாண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் கம்பெனிஸ் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், நியூஸ், அப்புறம் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த கம்பெனி வாங்கலாம், இது மாதிரி நல்லா அப்டேட்டடாக கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். அந்த டெசிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஆஃப் த கம்பெனி யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஸ்டீலா இல்லை FMCG ப்ராடக்ட்ஸா, மெடிசன்ஸா, ஃபார்மா, அப்படி எதுன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இப்போது அது சம்மந்தமான நியூஸ் நிறைய வந்திருக்கும். இப்போது கொரோனா இருக்கிற சிச்சுவேஷனில் ஃபார்மா கம்பெனிஸ் நிறைய மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கம்பெனி கண்டிப்பான செக்டார் இன்க்ரீஸ் ஆகும், ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் லொக்கேஷன் ஆஃப் பிளான்ட், எந்த ஏரியாவில், எந்த சிட்டி, ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கம்பெனி ஃபார் பாஸ்ட் 5 years ஒரு ரெக்கார்ட் எடுத்து அதை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் கண்டிப்பாக. அப்புறம் ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ, PE ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக அதில் பார்க்கணும். அப்புறம் சைஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட், கடன் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது. கடன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வாங்கணும் அந்த கம்பெனியை. டெட் ஃப்ரீ கம்பெனினா ரொம்ப நல்லது. அப்புறம் ஈக்விட்டி அண்ட் டெட் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கலாம். அப்புறம் புக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ, டிவிடெண்ட் ரெக்கார்ட், கண்டிப்பாக லாஸ்ட் இயர் எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் பேயிங் கம்பெனியாக நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும், மார்க்கெட் இன்றைக்கி இப்படி இருக்கும், நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபோக்காஸ்ட் பண்ணவே முடியாது. டெய்லி சிச்சுவேஷன் மாறிட்டே இருக்கும். லைக் வேர்ல்டில் நிறைய நியூஸ் வரும், நம்ம நேஷனில் கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆகும். அதனால் வேர்ல்ட் நியூஸ் என்ன அஃபெக்ட் பண்ணாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வொலாட்டிலிட்டியும் இருக்கும். அதனால் நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்ஸ் படித்து அந்த கம்பெனி பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன, நியூவாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, உலகத்தில் என்ன நடக்குது, இந்த மாதிரி இந்தியா சைனா வார், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆர் யூ ரெடி டு இன்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? Meet you in another interesting investment video. Thank you. Bye.